இதெல்லாம் நான் எங்கனா குழந்தை பத்தினி எங்கனா போய் சோழி முடிஞ்சிருச்சுன்னு வச்சு. உங்க ஹஸ்பண்ட் ஆயிடுச்சு யாருன்னா ஒரு கருத்து சொல்லிருப்பாங்க, என்னம்மா உங்க ஹஸ்பண்டே எடுத்துக்கலாம். சில பேர் வந்து என்ன நேர்ல பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. இப்ப பெரிய சேனல்ல விஜயோ பண்ற கூப்பிடுறாங்க, போயிடுவீங்களா? கூப்பிட்டுருக்காங்க, ஒரு 2-3 சேனல்ல கூப்பிட்டுருக்காங்க, பேமெண்ட் தர வந்து பண்ணித்தாங்க அப்படின்ட்டு. எனக்கு என்னன்னா, நான் என்னோட சேனல் எனக்கு டெவலப் பண்ணணும் ஃபர்ஸ்ட். என்னால அவங்க யூஸ் ஆயிக்க கூடாது அப்படின்றதுனால இப்ப பேசிட்டீங்கல்ல, நிறைய பேர் இந்த சேனலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மா வர சேனல்ஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுவீங்க? மிஸ் ஆயிடும் அப்படின்னால எந்த யூடியூபரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அவங்க சேனலுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அது எம்மா பேர் யூடியூபரா இருந்தாலும். ஓகேங்களா? நீங்க ஓகேக்கா, நீங்க பேசுறது ஓகே. இப்போ பெரிய சேனல்ல இருந்து என்ன கூப்பிட்டு இருக்காங்க, சேலரி தரமா நீங்க வாங்கம்மா அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க. நீங்க என்ன சொன்னீங்க? இல்ல என்ன வச்சு அவங்க ப்ரொமோட் பண்ணிடுவாங்க, நம்ம சேனல் நம்மளுடைய லைஃப் என்னோட ஜேர்னில நான் விட்டுட்டு போயிடுவேன், அப்ப எனக்கு ஒரு ஃபீலா இருக்கும், நான் எதுக்கு நான் உள்ள என்ட்ரி ஆகுனேன், எதுக்குன்னே தெரியாம போயிடுன்னு சொல்றீங்க. அப்போ கிடைக்கிற சான்ஸோட இப்போ கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன அந்த ஒரு செகண்ட்ல என்ன பண்ணுவீங்க? அப்படி இருந்து அந்த நான் எதிர்பார்க்கல, அந்த சான்ஸ்ல எனக்கு கிடைக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. எனக்கு இப்போதைக்கு என்னோட சேனல் டெவலப் ஆகும், அவ்வளவுதான். உங்க சேனல்ல டெவலப் ஆகும். அது எவ்வளவு பெரிய சேனலா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் யோசிப்பேன், காசு தராங்களா, ஓகேன்னு சொல்லி அது ஒத்துப்பேன். அவ்வளவுதான். காசுக்காக மேபி ஒத்துப்பேன். மேபி ஒத்துப்பீங்க. அப்போ மைண்ட் அங்க போயிடும். ஆமா, மணி மைண்ட் ஆயிடும் அந்த டைம் மட்டும். பணம். ஆமா. ஓகேக்கா, உங்க ரசிகர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களை பத்தி ஒரு சில வார்த்தைகள். ஒரு சில பேர் வந்து என்ன நேர்ல பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. உண்மையா அப்புறம் நேர்ல பார்க்கணும் ஆசைப்படுறாங்க. அதெல்லாம் பார்க்க முடியாது. ஒரு ஊர்ல இருந்து எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, தெரிஞ்சவங்களே எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. என்ன போது என் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப ஸ்கூல் சில பேர்லாம் கால் பண்ணுவாங்க, ரொம்ப ஒரு 10 years பேக் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்கிட்ட கான்டாக்ட் கிடையாது யாருமே. அப்ப நடுவில் நான் ஒரு 2 years தான் ஃபோன் யூஸ் பண்றேன், எனக்கு கான்டாக்ட் யாருமே கிடையாது. எப்போ ஒரு 15 வருஷம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இப்ப என்னோட வீடியோ பார்த்து 2-3 ஃபேம் ஆயிருக்கலாம், அதை பார்த்துட்டு என்னோட ஐடிக்கு மெசேஜ் பண்றாங்க, மது நீ இருக்கிறியா கேள்விக்குறி வச்சு எனக்கு டவுட் ஆகுது. எந்தெல்லாம் நான் எங்கனா குழந்தை பத்தினி எங்கனா போய் சோழி முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கிட்டாங்க எனக்கு. உங்களுக்கு மேரேஜ் ஆயிட்டு குழந்தை பெத்துட்டு நீங்க இந்த அளவுக்கு நீ இருக்கிறியா, டெவலப் ஆயிருக்கியா அப்படி சொல்லிட்டு என் கான்டாக்டே கிடையாது யாருக்கிட்டே. ஆனா என் ஐடி அந்த அளவுக்கு ரீச் ஆகுறதால எல்லாரும் இப்ப மெசேஜ் பண்ணி ஓரளவுக்கு க்ளோஸ் ஆயிருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். கிளாஸ்மேட் காலேஜ்மேட் பசங்க. ஆமா, எல்லாருமே. இப்ப தெரியாதவங்க எல்லாம் வந்திருப்பாங்க. அப்பெல்லாம் என்கிட்ட போன் கிடையாது, ஆனா வச்சிருப்பாங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட கிடையாது. யாரோட போன் நம்பர் வாங்கினாலும் வைக்க முடியாது. இப்போ என்னோட இன்ஸ்டா ஐடி கொஞ்சம் ரீச் ஆகுறதுனால ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் மெசேஜ் பண்ணிடுறாங்க. அதுலயே பிடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். இப்போ பேட் வைஸ் பேசும்போது வீட்டுல அப்பா அம்மா எல்லாம் எதனா ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்கல்ல, தங்கச்சி அண்ணனா வச்சு உங்க ஹஸ்பண்ட் ஆயிடுச்சு யாருன்னா ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்க, என்னம்மா உங்க ஹஸ்பண்டே எடுத்துக்கலாம், இப்போ என்னம்மா இது மாதிரி வீடியோ ட்ரெஸ்ஸிங் பண்ற, ஹஸ்பண்ட் எனக்கு கல்யாணம்லாம் ஆகல, லவ்வருங்க. ஐயோ சாமி, எங்க தப்பா நினைச்சுப்பாங்க எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு. ஆல்ரெடி ஃபாலோவர்ஸ் கம்மியா இன்னும் வருது, கல்யாணம் ஆயிடுச்சு 2-3 வீடியோல. சாரி என்னால மிஸ் பண்றாதீங்க, எல்லாம் ஏத்துங்க, அக்காவுக்கு மது அக்காவுக்கு ஏத்துங்க. எல்லாம் இது மாதிரி பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது நீங்க எதுவுமே காமிப்பீங்கல்ல, அவங்க ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவாங்கல்ல, அம்மா இதெல்லாம் பண்ண தேவலம்மா, நேத்துக்குமா உன் பேரு நீயே கேட்டு. எங்க அப்பா கிட்ட ஆக்சுவலா நான் பேச மாட்டேன், ஏன்னா எனக்கு ஸ்டெப் ஃபாதர் தான், அதனால நான் பேச மாட்டேன் அவர்கிட்ட. அம்மா மட்டும்தான். அம்மா கால் பண்ணி தான் சொல்லுவாங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் ஒழுங்கா தான் ட்ரெஸ் போட்டு போனேன். எங்க அம்மா கால் பண்ணி, நீயா ட்ரெஸ் எப்படி போற, கொஞ்சம் சின்னதான் போட்டு குழந்தைங்க சைஸ்ல போட்டு. அப்ப குட்டிமா ட்ரெஸ் எல்லாம் அவங்க எல்லாம் பாப்பாங்க, பாத்துட்டு எங்க அம்மா அவளும் அந்த ட்ரெஸ் போட்டு போற, நீ அதே மாதிரி ட்ரெஸ் போட்டு போ அப்படின்னுவாங்க. நான் டயர்ட் ஆயுது, அந்த அளவுக்கு பேச மாட்டேன். எப்பனா பேசினா நல்லா பேசுவாங்க எங்க அம்மா. என்ன கோவம் வந்து இது மாதிரி வீடியோ பார்க்கும்போது அம்மாவுக்கு சில இடத்துல எல்லாம் அடிச்சிருப்பாங்களா, அடி வாங்கி? அப்படிலாம் நான் தான் சொல்றேனே ப்ரோ, அந்த அளவுக்குலாம் எங்க அம்மா வந்து ரொம்ப தூரம் கேரளால இருக்கிறாங்க எல்லாருமே, நாங்க பேசுறது கிடையாது அவ்வளவுதான். எப்பனா கேரளா. ஆமா, சொந்த ஊர் கேரளா. ஆமா, அம்மா கேரளா, அப்பா சென்னையில, எல்லாருமே அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. கேரளாவிலே செட்டில் ஆயிட்டீங்க. இப்போ கேரளா விட்டுட்டு நீங்க மட்டும் தனியா வந்து? நானு அக்கா மாமா எல்லாம் இங்க தான் இருக்கோம். ஓகே ஓகே ஓகே. எனக்கு இப்போ கொஞ்சம் சப்போர்ட் பண்றது, அப்படி வீடியோ எடுக்கிறது அப்படிலாம் எங்க மாமா தான் வீடியோல எடுப்பாரு. எடிட்டிங்க்கு தனியா எடிட்டிங் பண்ணி தராங்க. எங்க அக்கா என் கூட சேர்ந்து சப்போர்ட் பண்றேன், எங்க ஆள் சப்போர்ட். உங்க ஃபேமிலி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்னு சொல்றீங்க? அப்படிலாம் சொல்ல முடியாது, எங்க அக்கா மட்டும்தான். என் அக்கா பண்றாங்கன்னா சப்போர்ட் பண்றாங்க, அவ்வளவுதான். சத்தியமா இந்த ஆட்டத்துக்கு நான் வரலங்க, சப்போர்ட் பண்றாங்க. ஓகே, வீடியோ எடுக்கிறதுக்கு. ஓகேவா?
இப்போ பாத்தீங்கல்ல செம்ம ஜாலியா இவ்வளவு நேரம் டைம் வேஸ்ட் பண்ணி நான் சொன்ன ஒரு செகண்டுக்கு அழகா வந்து வீடியோ பண்ணி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி மது அக்கா. அப்புறம் அக்காவா மாத்திர போறாங்க ஏங்க? இல்லைங்க, இப்போ வீடியோ எடுக்கிறவங்க கிட்டயும் சரி நான் மரியாதை கொடுத்து தான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம பிடிக்காதவங்க எல்லாம் இல்ல, பிடிச்சவங்களும் சரி பிடிக்காதவங்க சரி மரியாதை, சின்னவங்களும் பெரியவங்களும் அதை மரியாதை கொடுத்து தான். ஏன்னா வெளியே வேற கேமரா உள்ள வேற. ஆமா ஓகேங்களா, உங்களுக்குன்னு ஒரு தனி பேர் இருக்கும், அதை நம்ம வந்து டேமேஜ் பண்ண கூடாது இல்லை. அதனால யாரா இருந்தாலும் மரியாதை கொடுத்து தான் பேசுறேன், வேற எதுவும் கிடையாது. உங்கள் அன்பு நண்பன் விஜய் பிளாக்கி அழகா 1 year சரிக்கிற குட் பை டேக் கேர். அக்கா உங்களுடைய ரசிகர்களுக்கு நம்ம சேனல்ல போயிட்டு லைக் பண்ணுங்க. எல்லாருமே மறக்காம இந்த சேனல்ல என்ன 90s பசங்க மீடியா 90s சேனல்ல பாத்துட்டேன். 90s பசங்க மீடியா வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம என் வீடியோ பாருங்க. டாடா டாடா, குட் பை.